ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆர்டிசியும் எக்ஸ்டிஎன்எஸ்ஸையும் சேர்த்து ஒரு கேட்ஃபிஷ் வகையை உருவாக்கியிருக்காங்க. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷையும் அவனுங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஹைப்ரீடாக ஒரு கேட்ஃபிஷ்ஷை உருவாக்கியிருக்கானுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரெட்டைல் எக்ஸ் டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ் ஹைப்ரிடு அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இப்போது அக்வேரியம் மார்க்கெட்டில் புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேட்ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப பிடிச்சி வாங்குறீங்க. ஸோ இதை பற்றி ஒரு கேர் வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ வாங்க இதை கொஞ்சம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் இதை எப்படி ஹைப்ரிட் பண்ணுறாங்க அது வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஹைப்ரிட்னா இந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷும் இந்த டைகர் ஷவுல் நோஸையும் ஒன்றா ஒரு டேங்க்கில் விட்டுட்டு குட்டி பிறக்கிறதுன்றது. ஸோ அப்படி நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா 5% வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், 5% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன். இது என்னோடய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக ஹைப்ரிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுவே கஷ்டம்தான். அது ஈஸி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுவே கஷ்டம்தான். எப்படின்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ அதை வந்து மெயில் ரெட்டைலுக்கும் இல்லாட்டி ஃபீமேல் ரெட்டைலுக்கோ எதுக்கோ குத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ்க்கும் குத்திருப்பாங்க. ஸோ அது குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எக்ஸு அது வந்து லே பண்ணும். ஸோ அந்த எக்ஸ் மேலே வந்து வேறு ஒரு கேட்ஃபிஷ், இப்போ டைகர் ஷவுல் நோஸோட கேட்ஃபிஷோட ஸ்பெர்ம் எடுத்து அந்த எக்ஸ் மேலே ஃபர்டிலைஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மனுஷங்க தான் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியலாக வந்து பண்ணுறது தான், ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட்ஸை உருவாக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது வேறு ஸ்பீஷஸ் எடுத்து வந்து ஹைப்ரிடை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ கேட்ஃபிஷ் ஸ்பீஷஸ்லேயே ஒரே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணுற வேறு இனங்களை வந்து சேர்த்து ஹைப்ரிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா நீங்கள் வந்து கப்பி மாலி வந்து கிராஸ் பீரியட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுங்களுக்கு. ஸோ அது மாதிரி வச்சு அதை வந்து ஒரு ஹைப்ரிடை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க, பட் இங்கே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் குத்தி பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ் வந்து ஹைப்ரிட் எப்படி பண்ணுறாங்கன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்கிறத விட ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு இப்போது. ஸோ கைஸ், இப்போ இந்த மீனை வந்து வைல்டில் ஹைப்ரிட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ வைல்டுலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சான்ஸ் அதே நிலமை தான், 5% தான் நான் சொல்லுவேன். ஸோ வைல்டில் வந்து ஃபிஷ்ஷஸ் ஹைப்ரிட் ஆகும், பட் அது வெரி ரேர். எப்படின்னா இந்த கார்ப் ஸ்பீஷஸ் இருக்குது பாருங்க, இந்தியன் கார்ப் ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் ப்ரீட் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு கார்ப் ஃபிஷ்ஷஸ் வந்து அதே டைமில் ஸ்பெர்மை வெளியேற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே ஒரு ஹைப்ரிட் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான். ஸோ அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்போது இந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷும் இந்த டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இதுங்க ரெண்டும் ஒரே நேட்டிவ் தான். ஸோ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் அமேசான் காடு தான். ஸோ அங்கே இருந்து தான் இந்த 2 மீன்களும் வருது. ஸோ அங்கே இதுங்க வந்து வைல்டில் ஹைப்ரிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் ப்ரீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். அண்ட் கைஸ், இங்கே மனுஷனுங்களை இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆல்ரெடி இந்த கேட் ஃபிஷஸில் ஹைப்ரிட் பண்ணி ஃப்ளவரானுன்ற ஒரு மீனை கொண்டு வந்திருப்பானுங்க சிக்லெட்ஸ்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேட் ஃபிஷஸ்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு கேட் ஃபிஷஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப்ரிட்ஸ் இல்லை. ஸோ இப்போது இதுதான் ஆரம்பம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட கேட்ஃபிஷஸ் ஹைப்ரிட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னமோ ஷேப்ஸ்லாம் வரப்போகுது, என்னென்னமோ டிசைன்ஸில் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நேச்சர்லேருந்து இருக்கக்கூடிய வைல்டு மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வளர்க்குறத விட்டுட்டு நம்ம ஹைப்ரிட்ஸ்க்கு ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி இந்த ஃப்ளவரான் எல்லோரும் வளர்க்குறீங்களோ, ஸோ இந்த ஃப்ளவரான்லேருந்து ஆரிஜினேட்டான சிக்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து எடுக்க மாட்டோம், அவ்வளோ வளர்க்க மாட்டோம். பட் ஃப்ளவரான் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ எல்லாம் எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ட் கைஸ், லைட்டாக பேக்ரவுண்ட் வைஸ் வர மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா ஒரே வாட்டர்ஸில் இருக்கனால இதுங்களுக்கெல்லாம் ஒரே வாட்டர் பேராமீட்டர் தான் வச்சாகணும். அண்ட் இதோட க்ரோத் சைஸ்ன்றது எனக்கு எப்படின்னு தெரியல, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹைப்ரிட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் எப்படி இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு பாண்டில் வச்சுருங்க, அதான் நல்லது. ஏன்னா இது எவ்வளோ பிரச்சனை வளருதுன்னு தெரியாது, ஓகேங்களா? அண்ட் கைஸ், இது வந்து நீங்கள் கேர் பண்ணுறதுன்றது எப்படி ரெட்டைலையும் இந்த ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷையும் கேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான்.
ஸோ பெல்லட்ஸ் இல்லாட்டி மீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வளர்த்திக்கலாம். ஸோ வாட்டர் பேராமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் வாட்டர் பேராமீட்டர்ஸே வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ரெட்டைலும் டைகர் ஷவல்னஸும் அமேசான் காடா. ஸோ அவனுங்க இருக்கிற தண்ணியில் இருக்க வாட்டர் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கனாலே அது வந்து pH 6.5 இருந்து 7.5 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ppmலேருந்து 250 ppmகுள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். மாட்ரேட், சாஃப்ட் மாட்ரேட் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு சத்தியமாக தெரியாது எப்படி இது ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்றது. அண்ட் கைஸ் இப்போ நான் சொன்ன வாட்டர் பேராமீட்டர் இருக்குது பாருங்கள், அது ரெட்டைலும் இந்த டைகர் ஷவல்னஸும் சேம் வாட்டர் பேராமீட்டர்ஸ் தான். ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா. அந்த வாட்டர் பேராமீட்டரை நீங்கள் வச்சுட்டா போதும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட வெளியே போகிறது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.